எம்பெருமா திருவடிகள் அழைகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு சம்பிரதாய தனியன்கள்ங்கிறது என்னன்னா மடத்துக்காரால் இருந்தால் இஷ்யாபவத்தும் ஸ்ரீமான் வேங்கநாதாரிய சொல்ல வேண்டியது, ஆசிரமத்துக்காரால் இருந்தால் ஸ்ரீமான் வேங்கநாதாரி கவிதாரிகேசரி சொல்ல வேண்டியது, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்காரால் இருந்தால் ஸ்ரீசைல வியாபாத்திரமும் லக்ஷ்மிநா சமாரம்பாம் 2 குரு பரம்பரா நமஸ்காரத்தை பண்ணிட்டு அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, இது 3 சொல்லணும். அதுக்கப்புறம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்யத் விரத பக்தாத்ரியாக பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஹரி ஓம் தத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्ते श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे सहाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये श्री என்ன வருஷமோ அந்த வருஷத்தோட பேர். இப்போ குரோதி நாம சம்பத்சரே. அடுத்தது என்ன அயனமோ அந்த அயனம் தட்சிணாயனமா உத்தராயணமா. இப்போ நடக்கிறது தட்சிணாயனம், தட்சிணாயனே. அப்புறம் என்ன ரித்து, 2 மாதம் சேர்ந்தா ஒரு ரித்து. இப்போ நடக்கிறது ஷரத் ரித்து. கார்த்திகை மாதமும் ஐப்பசி கார்த்திகைங்கிறது ஷரத் ரித்து, ஷரத் ரித்தௌ. அடுத்தது என்ன மாதம், அதாவது சம்ஸ்கிருத சங்கரமண கணக்கில் என்ன மாதமாக இருந்தாலும் சரி, இல்லை சாந்திர மாதமாக இருந்து அதை உபயோகப்படுத்தினாலும் சரி. இப்போ சங்கரமணமான சௌர மாதமாக இருந்தால் இப்போ விருச்சிக மாசே, இதுவே சாந்திர மாதம் அப்படின்ற உபயோகப்படுத்தினா கார்த்திகை மாசே. 15 நாளைக்கு ஒரு வாட்டி அமாவாசையோ பிரதமையிலையோ 15 நாளைக்கு ஒரு வாட்டி பக்ஷம் மாறும். அதில் இப்போ ஆடிட்டு இருக்கிறது கிருஷ்ணபக்ஷே. அமாவாசைக்கு அப்புறம் வந்தால் சுக்லபக்ஷம், பௌர்ணமிக்கு அப்புறம் வந்தால் கிருஷ்ணபக்ஷம். இப்போ பௌர்ணமிக்கு அடுத்து நடந்திருக்கிற இதில் கிருஷ்ணபக்ஷே. இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு திதி வந்து நவமி. நவமி அதாவது கிருஷ்ணபக்ஷே நவம்யாம் அஷ்டம்யாம் நவம்யாம் பிரதமாயாம் த்விதீயாம் திருத்தீயாம் சதுர்த்தியாம் பஞ்சம்யாம் ஷஷ்ட்யாம் சப்தம்யாம் அஷ்டம்யாம் நவம்யாம் ஏகாதசம்யாம் ஏகாதஸ்யாம் துவாதஸ்யாம் த்ரயோதஸ்யாம் சதுர்த்தஸ்யாம் அம்மாவாஸ்யாம் பௌர்ணமாஸ்யாயாம் 15/1/16 சொல்லிட்டேன். அப்படியே சுபாதித்தௌ சொல்லிட்டு சுபாதித்தௌ அப்படின்னும் இன்னைக்கு என்ன வாசரம், பானுவாசரம், இந்து வாசரம், அதாவது திங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சொல்கிறேன். பானுவாசரம், இந்து வாசரம், பௌமவாசரம், சௌமியவாசரம், குருவாசரம், பிருகுவாசரம், ஸ்திரவாசரம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அது சொல்லிட்டு வாசரேன இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால பானுவாசர. நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் சம்ஸ்கிருத பேரு. இன்னி நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை இல்லை நட்சத்திரமே நீங்கள் பார்க்க வேணும். மகா நட்சத்திரம், மகம் பூர்வம் இன்னைக்கு அரிய நட்சத்திரம் தான். பூர நட்சத்திரம்னா சம்ஸ்கிருதத்தை பூர்வ பல்குனி இன்னைக்கு நட்சத்திரம். நாளைக்கு உத்தர பல்குனி, அதாவது உத்தர நட்சத்திரம் உத்தர பல்குனி. அதுக்கு அது பிக்சரேஷன் அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஃபோட்டோ அடியன்ட் இருக்குது. அது அப்படியே குரூப்பில் போடுறேன். சம்ஸ்கிருத பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நக்ஷத்திர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணு யோக
ஸ்ரீ விஷ்ணு கரண சுபயோக சுபகரண ஏவங் குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம், மறுபடியும் திதியை சொல்லணும், நவம்யாம் சுபதிதௌ அப்படி சொல்லிட்டு வடகலையார்களாக இருந்தால் ஸ்ரீ பகவதாஜ்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், தென்னாச்சாரி சம்பிரதாயத்துக்காராளாக இருந்தார்னா ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம். அடுத்தது 2 கலையாரும் சொல்ல வேண்டியது இஜ்யா ஆராதனேன கரிஷ்யே அப்படின்னு சொல்லி சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணணும். அடுத்தது சாத்வீக தியானம், இது வடகலையார் மட்டும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. பகவானேவ சுனியாமிய பூர்த்தியாக தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கோ, இல்லைன்னா பகவானேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இஜ்யா ஆராதனாக்கியம் கர்மஸ்வஸ்மை ஸ்வப்ரீதயே பகவான் ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிட்டு பகவத் தியானம் சாத்விக தியானத்தை முடிச்சுட்டு அடுத்ததா ஆபோகிஷ்டாதி மந்திர புரோக்ஷணத்துக்கு தயாராகணும். அதுக்கு முதல்ல நியாசம், நெத்தியை தொட வேண்டியது, மூக்கு தொட வேண்டியது, தலையை தொட வேண்டியது, மூக்கு தொட வேண்டியது, மார்பு தொட வேண்டியது. ஆபோகிஷ்டாதி மந்திரஸ்ய சிந்து த்வீப ரிஷிகி, இது வரைக்கும் தலையை தொடணும். தேவி காயத்ரி சந்தகன்னு மூக்குக்கு நேராக தொட வேண்டியது, மூக்கு தொடாமல் மூக்குக்கு நேராக தொடணும். ஆபோ தேவதா அப்படின்னு மார்பை தொடணும். அப்பாம் புரோக்ஷனே விநியோகன்னு விநியோகம், கை அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி திருப்ப வேண்டியது, இது நியாசம் விநியோகம். அதுக்கப்புறம் புரோக்ஷண மந்திரம் 9 மந்திரங்கள் இருக்கு, 9க்கும் பிரணவத்தை சேர்த்து புரோக்ஷிக்கணும். ஓம் ஆபோஹிஷ்டாமயோ பவஹ, ஓம் தான ஊர்ஜே ததாதன, ஓம் மகேரணாய சக்ஷசே, ஓம் யோவசிவதமோ ரசஹ, ஓம் தஸ்ய பாஜயதேனஹ, ஓம் உசதீதிவ மாதரஹ, ஓம் தஸ்மா அரங்கமாமவ, ஓம் இதுவரைக்கும் தஸ்மா அரங்கமாமவ இதுவரைக்கும் தலையில புரோக்ஷணம். அடுத்தது எஸ்ய க்ஷயாய ஜின்வத, இது கால்லையோ முட்டிலையோ புரோக்ஷணம். இதுதான் முந்தானத்துக்கு சந்தியாவந்தத்தை பார்த்தோம். அத சரீரேன்னு வியாக்கியானம் இருக்கிறதுனால முட்டிலையோ கால்லையோ புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து மறுபடியும் ஆபோ ஜனயதாசனக அப்படின்னு தலையில் புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. இதோட புரோக்ஷணம் ஆயிடும். இதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு திருவாராதனை பண்ணக்கூடிய ஒரு வசத்தியான சரீரம், அப்ராக்கிருதமான சரீரம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு சின்ன தியானம் பண்ணிட்டு ஞாசத்தோட அஷ்டாட்சர ஜபத்தை பண்ண வேண்டியது. அஸ்ய ஸ்ரீ அஷ்டாட்சர மகாமந்திரஸ்ய ஸ்ரீமன்னாராயண ரிஷிகி, ஸ்ரீமன்னாராயண ரிஷிகின்னு சொல்ற வரைக்கும் தலையில, தேவி காயத்ரி சந்தக மூக்குக்கு நேரா, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அது ஹிருதயத்தில், ஆராதனார்த்தே ஜபே விநியோக, இல்லைன்னா பகவத் ஆராதனார்த்தே ஜபே விநியோக ரெண்டும் சொல்லலாம். எவ்வளோ முடியுமோ யதாசக்தி அஷ்டாட்சர பிரணவத்தோடு சேர்த்த நமோ நாராயணா மந்திரத்தை மினிமம் 28 வாட்டி, மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அவாவா யதாசக்தி சொல்ல வேண்டியது. இந்த ஜபத்தை முடிச்சதுக்கப்புறம் மானச யாகம், மானச யாகம்ல இங்கே நமக்கு முன்னாடி எழுந்துள்ளிருக்கிற பெருமாள் நம்ம ஹிருதயத்தில் திவ்ய மங்களத்தோடு எழுந்துள்ளிருக்க, திவ்ய மங்களம்னா சங்கு சக்கர கதாதாரியாக எழுந்துள்ளிருக்காருன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு அர்க்யவாதி ஆசமனியாதிகளை சமர்ப்பித்து புஷ்பதூபாதிகளையும் சமர்ப்பித்து நிறைய சமிருத்தியாக பெருமாளுக்கு பிரசாதங்கள் புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோன்னு தியானம் பண்ணி மனசுனால சமர்ப்பிக்கிறது பேர் தான் மானசக யாகம். பண்ணி முடிச்சோடனே ஒரு 2 புஷ்பத்தை பெருமாள் திருவழியில் சமர்ப்பிச்சுட்டு தேவைப்பட்டவா அதை எடுத்து திருப்பி தங்களோட சிகையில் வச்சுக்கலாம். அது சிகையில் வச்சுட்டே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது, வச்சுட்டா விசேஷம், அவ்வளோதான் விஷயம். அதில் விஸ்வரூபம்ன்றது எதுக்கு சொல்கிறாங்கன்னா நிஜரூபஸ்வரூபத்துக்கு தான் விஸ்வரூபம்னு பேர். பெருமா மாலைகளே இல்லாமல் சேவை சாதிக்கிறது தான் விஸ்வரூபமே. மாலையோ இன்னும் விசேஷமாக ஒன்று சொல்லட்டுமா, சில இடங்களில் அடியேனே பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் கைங்கின பயணத்து கிராமத்தில் பெருசாக வேலை கிடையாது, யாரும் வரமாட்டா. என்ன பண்ணுவேன்னா பெருமாளுக்கு நைட்டு மாலைகளை கடைஞ்சதுக்கப்புறம் வேஷ்டியையும் லூஸ் பண்ணி விடுவோம். ஒரு தட்டாடையோடு படுத்தக்கூடாது கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா தட்டாடை இல்லாத அளவுக்கு இருக்க, சாதாரணமாக வேஷ்டி பண்ணும்போது இறுக்கி தான் வேஷ்டி உடுத்திருப்போம். அதை எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுட்டு
மாலைகள்லாம் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அவர் படுத்துக்கிறதுக்கு ரெடியாக பண்ணி விடுறது தான் நைட்டு பண்ணுறது. அதே திருக்கோலத்தை தான் விஷ்ணுபத்த பெருமாள் சேவை சாதிக்கிறதுனால மாலைகளே கிடையாது. மானசமாக கூட பெருமாள் மாலை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் அப்போ கிடையாது விஸ்வரூபத்தில். இங்கே மானச யாகம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி புஷ்பத்தை பெருமாதிரியில் சேர்த்துட்டு தேவைப்பட்டாலே வச்சுட்டா விசேஷம். அவள் சில அந்த புஷ்பத்தை வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது பாக்ய யாகம். பாக்ய யாகத்தில் முதல்ல பண்ண வேண்டியது பாத்திர கல்பனம். அப்படின்னா பெருமாள் இருப்பார், பெருமாளோட வலதுகை பக்கம் அச்சகட் ஆராதனை பண்ணுற ஆச்சாரியன் நிற்க வேண்டியது. அந்த ஆராதகரோட வலது பக்கம் கையிலேருந்து வட்டில்களை வைக்கணும். இது நான் படம் போட்டு கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 பதார்த்தங்கள் அங்கே வைக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா முதல் அர்க்கியம், 2வது பாத்தியம், 3வது ஆச்சமணியம், 4வது ஸ்நானியம், 5வது சர்வார்த்த தோயம் இல்லைன்னா சுத்தோதகம், 6வது பிரதிகிரக பாத்திரம், 7வது திருக்காவேரி பெரிய சொம்பு குடம் எது வேணால் இருக்கலாம், 8வது துளசி புஷ்பம் இது மாதிரி இத்தியாதிகள் ஆராதனத்துக்கு வச்சுக்கிட்ட வஸ்துக்கள் வைக்கிற தட்டு. ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் என்னென்னங்கிறது சொல்லிட்டேன். அடுத்தது திருக்காவேரியில் பூர்ணமாக எப்போ தீர்த்தம் இருக்கணும். அதில் துளசி ஏலக்காய், கிராம்பு, பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் முதல்ல அதிலேயே மொத்தமாக போட்டாலும் சரி, இல்லைன்னா அன்றைக்கே நான் விண்ணப்பித்த மாதிரி ஆசமணிய வட்டியில் மட்டும் போட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இல்லை ஆசமணிய வட்டியில் மட்டும் போட்டுட்டு மற்ற எந்த வட்டிலையும் போடாமல் இருக்கலாம். வஸ்துக்கள் எவ்வளோ இருக்கோ அதை வச்சுண்டு நன்னா இருக்குது சுவாமின்னா மொத்தமாக அந்த திருக்காவேரியிலே கொஞ்சம் தீர்த்தப்பொடியை சேர்த்துட்டு திருக்காவேரியிலேருந்து ஒரு உதிரணி ஜலத்தை எடுத்து இடது கையில் அந்த உதிரணியை வச்சுண்டு ஒரு திருத்துழாயை அதில் சேர்த்துட்டு வலது கையால் அந்த துளசியோடு இருக்கிற அந்த உதிரணியை மூடி 7 தடவை அஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை மறுபடியும் அந்த அந்த திருக்காவேரியிலேயே சேர்த்துடணும். இது முதல். அந்த சொல்ல மாதிரி தீர்த்தத்தை அதில் சேர்த்துட்டு வட்டில்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்து அலம்பி சேர்த்துட்டு திருப்பி வட்டில்களில் பூர்த்தியாக ஜலத்தை சேர்த்துட்டு ஜலங்கிறது அரைக்கு மேலே இருக்கணும், அரையாக இருக்க வேண்டாம், கழுத்தை தாண்டி ரொப்பி வழியணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா வட்டிலையும் திருத்துழா சேர்க்கணும். சேர்த்து முடிச்சுட்டு பாத்திர கல்பனம்ங்கிறது இதுதான். என்னென்னா அர்க்கிய வட்டில் மேலே இப்படி கையை வைக்கணும். வச்சுட்டு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் பரிகல்பயாமி. அடுத்தது பாத்திய வட்டியில் வச்சு பாத்தியம் பரிகல்பயாமி, ஆசமணியம் பரிகல்பயாமி, ஸ்நானியம் பரிகல்பயாமி, சர்வார்த்த தோயம் பரிகல்பயாமி அப்படின்னு 5 வட்டிலையும் 5 பரிகல்பனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அர்க்கிய வட்டிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து பாதகல்பனை ஆனதுக்கப்புறம் அர்க்கிய வட்டிலேருந்து உதிரணியாக தீர்த்தத்தை எடுத்து பெருமாளை சமர்ப்பிக்கிறதுக்காக திருத்துழாய் புஷ்பங்கள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கோ, அதெல்லாம் புரோக்ஷனம் பண்ணணும். புரோக்ஷனம் பண்ணிவிட்டு அஸ்மத் ஆச்சாரியன் யார் யார் சமாசன ஆச்சாரியன் இருக்காளோ அவரை தியானம் பண்ணி அவரோட நியமனத்து பேரில் தான் உனக்கு திருவாராதனை பண்ண வரை இதை நீ ஏற்றுக்கணும்னு பெருமாட்டோடு பிரார்த்தனை பண்ணணும். இதோட பாத்திர கல்பனம் முடிஞ்சிடும். அடுத்ததான் மொத்தம் 6 ஆசனங்கள் இருக்குது. முதல் ஆசனம் மந்த்ராசனம், எம்பெருமான ஆராதனத்துக்கு எழுந்துருள பண்ணுதல். 2வது ஸ்நானாசனம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வித்தல். 3வது அலங்காராசனம், வஸ்திரம், தூபம், தீபம், அர்ச்சனை, சேவாகாலம், மந்திர புஷ்பம் இது எல்லாம் இந்த அலங்காராசனத்தை பண்ண வேண்டியது. 4வது போஜ்யாசனம், பெருமாளுக்கு தலிக அம்சி பண்ண வேண்டியது. 5வது புனர் மந்திராசனம், அடைக்காய் அதாவது வெத்தலைப்பாக்கு சமர்ப்பிக்கிறது, பழங்கள் சமர்ப்பிக்கிறது, பக்ஷணங்கள் சமர்ப்பிக்கிறது, ஆரத்தி பண்ணுறது, கற்பூராரத்தி பண்ணுறது, சாத்து முறை கர்மம் பண்ணுறது இது எல்லாமே இந்த புனர் மந்திராசனம் 5வது ஆசனத்தை வரும். 6வது பரியங்காசனம் இல்லைன்னா சயனாசனம். இதில் பெருமாளை திருப்பள்ளிக்கு நித்திரைக்கு எழுந்துருள பண்ணுறது. இதுதான் 6 ஆசனம். இதில் முதல் ஆசனங்கிறது மந்திராசனம். இதில் கைகளில் புஷ்பத்தை எடுத்துக்க வேண்டியது. சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக மந்திராசனம் சமர்ப்பயாமி. சமஸ்த பரிவாராய
சர்வ மங்கள விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக மந்த்ராசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை பெருமாளோட திருவடியில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மந்திராசனத்தை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் எல்லா ஆசனத்துலேயும் இந்த முதல்ல பண்ண வேண்டியதாக வரும். அர்க்யம் எப்படி சமர்ப்பிக்கணும், பாத்தியம் எப்படி சமர்ப்பிக்கணும், ஆசமனியம் எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அர்க்யந்தான். அதில் உத்திரணியால் அர்க்யவட்டிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து பெருமாளோட திருஹஸ்தத்தில் காட்டி இடதுகையில் மணி சேவிச்சுண்டே, தெங்களையாராக இருந்தால் ஆற்றுல திருவாராந்துக்கு மணி கிடையாது, வடக தேசிய சம்பிரதாயத்துக்கு கட்டாயம் இடதுகையில் மணி சேவிக்கிற வழக்கம் உண்டு. பெருமாள் திருஹஸ்தத்தில் காட்டி நமோ நாராயணாய அர்க்யம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அந்த காட்டின தீர்த்தத்தோட உத்திரணியை அந்த தீர்த்தத்தை திருப்படி பிரதிகர பாத்திரத்தை சேர்த்துடணும். நமோ நாராயணாயன்னு சொல்லி சேர்த்துட்டு அதில் சேர்த்துடணும். இது அர்க்யம். இது ஒரு தடவை பண்ண வேண்டியது. ரெண்டாவது பாத்தியம். அதே மாதிரி பாத்திய வட்டிலேருந்து உதிரணியால் தீர்த்தம் எடுத்து மணி இல்லாமல், பாத்தியத்துக்கு மணி கிடையாது, நமோ நாராயணாய பாத்தியம் சமர்ப்பயாமின்னு சொல்லி பெருமாளோட திருஹஸ்தம் கையில் காட்டி பெருமாளோட திருவடியில் காட்டி பிரதிகிரக பாத்திரத்தை சேர்த்துடணும். 2 தடவை பண்ண வேண்டியது பாத்தியம். மூணாவது ஆச்சமணியம். ஆச்சமணிய பாத்திரத்திலிருந்து வட்டிலேருந்து உதிரனால தீர்த்தம் எடுத்து நமோ நாராயணாய ஆச்சமணியம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு பெருமாளோட திருக்கையில் காட்டி திரு அதரம் அப்படின்னா வாய் அதில் காட்டிட்டு அந்த தீர்த்தத்தை பிரதிகிரக பாத்திரத்தை திருப்பி சேர்த்துடணும். இது 3 வாட்டி பண்ணணும். அர்க்யம் 1 தடவை, பாத்தியம் 2 தடவை, ஆச்சமணியம் 3 தடவை. இன்னொன்று, அர்க்யத்துக்கும் ஆச்சமணியத்துக்கும் மணி உண்டு, பாத்தியத்துக்கு மாத்திரம் மணி கிடையாது. 2 மணி உண்டு, இல்லாத பேக்கு மணி கிடையாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் வச்சு. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சொல்லுங்க. இதில் 3ல் ஆச்சமணியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்தியத்துக்கு ஆனதுக்கப்புறம் அந்த உத்தரணியை பாத்தியம் பண்ண தீர்த்த எடுத்த உத்திரணியை 5வது வட்டிலான சர்வார்த்த தோயம் சுத்தோதகம், அது பேரில் 5வது வட்டியில் இருக்கு பாருங்க, அதில் ஒரு வாட்டி உத்திரணியை நினச்சிக்கின்றதுக்கு அப்புறம் தான் ஆச்சமனம் பண்ணணும். ஏன்னா பாத்தியம் பண்ண சேஷ தீர்த்தம் அதில் இருக்கும், அதோட பெருமாளுக்கு ஆச்சமனத்துக்கு போகக்கூடாது. அதனால் அதை ஒரு வாட்டி சர்வார்த்த தோயம்னா தொடுறது, எல்லாத்துக்கும் அதான் தண்ணி, அந்த ஜலத்தை தொட்டுண்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆச்சமணியத்தையும் தீர்த்தம் எடுத்து 3 வாட்டி பெருமாளுக்கு ஆச்சமணியம் சமர்ப்பிக்கணும். அர்க்யபாத்திய ஆச்சமணியம் சமர்ப்பித்து முடிச்சதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவொத்தாடை, அன்றைக்கே சொன்னேன், திருவொத்தாடைன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, அதை மானசீகமாக 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் 1 ஒரு பக்கம் வர மாதிரியும் முடிச்சு நடுவில் போட்டுக்கோங்க. அதில் 3 பக்கமாக இருக்கிறது பெருமாளை கையில் காட்டி வாயில் காட்டணும். உல்டா பண்ணி ஒரு பக்கம் இருக்கிறத பெருமாள் கையில் காட்டி திருவடியில் காட்டணும். இதுக்கு பேர் திருவொத்தாடைன்னு பேர். திரு ஒற்று ஆடை பண்ணிட்டு தூபத்தையும் தீபத்தையும் சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு. இதோட மந்திராசனம் ஆயிடும். அடுத்ததா ஸ்நானாசனம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறது. இதே மாதிரி கையில் புஷ்பத்தை எடுத்துக்க வேண்டியது. சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஸ்நானாசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவிழா புஷ்பத்தை சேர்த்துட்டு அர்க்ய பாத்திய ஆசமணியாதிகளை சமர்ப்பிக்கணும். இப்போ தான் எப்படி பண்ணணும் டீட்டெயில்டாக பார்த்தோம், அதை சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் அர்க்ய வட்டிலேருந்து தீர்த்தம் எடுக்கணும். உதிரணியால் எடுத்து இடது கையில் வச்சுக்கணும். வலது கையால் ஒரு துளசியை அந்த உத்தரணி தீர்த்தத்தை நினச்சிக்கணும். நினச்சிண்டு பெருமாளோட வாய்க்கிட்ட கொண்டு போய் மேலே படாமல் இங்கே தூரத்தில் நமோ நாராயணாய தந்ததாவனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு பல்லு தேய்ச்சி விட்ற மாதிரி பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த துளசியையும் பிரதிகிரக பாத்திரத்தை போட்டுடணும்.
இந்த உதிரணியை வலது கையில் மாற்றி பிரதிகல பாத்திரத்தை போட்டுடணும். இந்த உதிரணியை தீர்த்தத்தை சேர்த்துடணும். ஆச்சா, அடுத்ததா திருப்பி அர்க்கிய பாட்டிலேருந்து தீர்த்தம் எடுக்கணும். வச்சுட்டு கீழே அந்த வட்டில் மேலே வச்சுட்டு ஒரு துளசி எடுத்து அந்த தீர்த்தத்தை உதிரணி தீர்த்தத்தை நினச்சிட்டு இப்படி 2 கையால் துளசியை 2 இந்த ஆள்காட்டியவர்கள் கட்ட விரலால் 2 பக்கமும் பிடிச்சிண்டு மேலேருந்து கீழே இப்படி பண்ணணும். பெருமாள் முகத்துக்கிட்ட வந்து இப்படி பெருமாள் நாக்கு வழிக்கிறதா அர்த்தம். நமோ நாராயணாய ஜிக்வா நிர்லேபணம் ஜிக்வா நிர்லேபணம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி நாக்கு வடிக்கிறதுக்கு பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தையும் துளசியும் பிரதிகிரக பாத்திரத்தை திருப்பி சேர்த்துடணும். இது 2ம் பண்ணதுக்கப்புறம் அந்த உத்திரணியை சுத்தோதக வட்டியில் சர்வாதோய வட்டியில் ஒரு வாட்டி நினச்சின்னுட்டு ஒரு ஆச்சமணியும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஒரு ஆச்சமணியன்னா 3 தடவை பண்ணுறதுக்கு பேர் தான் ஒரு ஆச்சமனம். அது இப்படி கிடையாது. 3 வாட்டி பண்ணாதான் ஒன்றுன்னு கணக்கு. ஒரு ஆச்சமணியை சமர்ப்பிக்கிறதுனா 3 வாட்டி பண்ணுறது தான் ஆச்சமணியம். ஒரு வாட்டி பண்ணால் கண்டூஷம்னு பேர். அதுக்கு வாய் கொப்பளிச்சு துப்புறது. ஆச்சமணிங்கிறது வேற, வாயை கொப்பளிச்சு துப்புறது கண்டூஷம். இது ஆச்சமணியம் சமர்ப்பிக்கணும். 3 வாட்டி சமர்ப்பிக்க வேண்டியது. அடுத்ததா அதாவது 15 பெருமாள் இருக்காண்டு 15 வாட்டி அர்க்கியபாதி ஆச்சமணியம் பண்ணிட்டு இருக்க முடியாது. விக்கிரகமாக இருந்தால் தனித்தனியாக தான் பண்ணணும். சால கிராமத்துக்குமே தனித்தனியாக தான் பண்ணணும். ஆனால் நமக்கு வந்து 2 சால கிராமம் இருக்குது, இல்லை 2 சால கிராமம் ஒரு துவாரசீலா இருக்குது, ஓகே பண்ணலாம். ஆனால் 15 சால கிராமம் 20 சால கிராமம் இருக்கும்போது பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்கு என்னென்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அர்க்கியம், எல்லாருக்கும் சேர்த்து 2 பாத்தியம், எல்லாருக்கும் சேர்ந்து 3 ஆச்சமணியம் பண்ணேன்னா போதும். ஆச்சா, அடுத்தது சொன்ன மாதிரி சகஸ்திரதார தட்டு ஓட்ட தட்டு இருந்ததுன்னா அதை பிரதிகிரக பாத்திரத்துக்கு மேலே வச்சுருங்கோ. அப்படி இல்லைனாலும் நார்மலான ஒரு தட்டில் பெருமாளை சாலகிராம பெருமாள்லாம் எழுந்துருளை பண்ணிவிட்டு ஸ்நானிய வட்டில் தீர்த்தத்தால் பெருமாள் எல்லாருக்கும் நிதானமாக திருமஞ்சனம் பண்ணணும். திருமஞ்சனம் பண்ணும் போது பஞ்சசூக்தங்களும் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா புருஷூக்தம் மட்டும் சொல்லி திருமஞ்சனம் பண்ணலாம். இல்லைனா பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கிற வெண்ணெய் இழந்த குணுகும் சொல்லியே திருமஞ்சனம் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நமோ நாராயணாயங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லியும் திருமஞ்சனம் பண்ணலாம். புருஷூக்தம் பஞ்சசூக்தங்கிறது மெயின், இல்லைன்னா புருஷூக்தம், இல்லைன்னா பெரியாழ்வார் திருமொழி, அதுவும் இல்லைன்னா நமோ நாராயணாய நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண வேண்டியது. ஸ்நானிய வட்டில் எடுத்துண்டு அண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெருமாளோட சாலகிராம பெட்டிலேருந்து பெருமாள் வெளியே எழுந்தோட பண்ணனால சாலகிராம பெட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்கோ. இந்த பெருமாளை சாலகிராம பெருமாள் ஒவ்வொருத்தரையும் ஒரு வெள்ளை வஸ்திரத்தில் வச்சுட்டு நன்னா தீர்த்தம் போக பூர்த்தியாக நன்னா தொடச்சிட்டு உள்ள ஓட்டைக்குள்ளெல்லாம் வஸ்திரத்தை விட்டு நன்னா குடஞ்சி தொடச்சிட்டு மறுபடியும் சாலகிராம பெட்டியிலேயே பெருமாள் எல்லாரும் எழுந்துள்ள பண்ணிடுவோம். ஒருத்தர் இன்னைக்கு காலையில் கேட்டபோது சொன்னேன், சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த நேரத்தில் பெருமாள் எழுந்துள்ள பண்ணி போகும்போது அந்த திருமணம் ஆயிடுத்தோன்னும் பண்ண போகும்போது என்ன பண்ணுறான்னா அந்த தூபம் போட்டு வச்சுருப்பா சாம்பிராணி போக, அது மேலே பெருமாள் இப்படி காட்டுவா. இந்த சாலகிராம பெருமாளை அப்படிலாம் காட்டக்கூடாது. தூபந்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். பெருமாளை கொண்டு போய் தூபத்துக்கு சமர்ப்பிச்சிடக்கூடாது. ஸோ பெருமாள் எழுந்துள்ள பண்ணிட்டு கொண்டு போய் சாலகிராம பெட்டியில் எழுந்துள்ள பண்ணிட்டு அலங்காராசனத்தில் சந்தனாதிகளை பண்ணதுக்கப்புறம் தான் தூபத்துக்கு போகணும். ஸோ அதை பெருமாளை போய் வச்சுட்டு எழுந்துள்ள பண்ணிடணும். இதோட ஸ்நானாசனம் முடிஞ்சு போயிடும். அடுத்ததா அலங்காராசனம். கையில் துஷ்டத்தை எடுத்துட்டு சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அலங்காராசனம் சமர்ப்பயாமி சொல்லி பெருமாளோட திருவள்ளியில் சேர்த்துட வேண்டியது. அர்க்கிய பாத்திய ஆச்சமணியாதிகளை சமர்ப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்நானாசனம் ஆயிடுத்தினாலே பழைய தீர்த்தங்களை மாற்றிடணும் மோஸ்ட்லி. இல்லை அப்படியே இருக்கட்டும் சுவாமி, அப்படி எந்த தீர்த்தமும் படலைகள் அப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்நானிய வட்டிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டோமோனோ அந்த வட்டியில் மட்டும் நன்னா அலம்பிட்டு அதில் புதுசாக அந்த காவேரி திருக்காவேரி சொல்கிறோம் சொம்பு, அதுலேருந்து தீர்த்தம் சேர்த்துட்டு ஒரு திருத்துடாயை போட்டு தீர்த்தப்படியை போட்டுட்டு அது மேலே கையை வச்சு மூடி நமோ நாராயணாய பானீயம் பரிகல்பயாமி
அப்படின்னு சொல்லி பரிகல்பனை பண்ணணும். இல்லை தனியாக ஒரு சொம்பு இதுக்குன்னே தீர்த்ததுக்குன்னே வச்சுருக்கேன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இந்த வட்டியிலே பயன்படுத்துங்கோ. அதுக்கப்புறம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணி ஆதிகளை சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு புது வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டேங்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு மணியை சேர்ச்சுண்டு இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே பெருமாளுக்கு சந்தனம் புஷ்பம் தூபம் இது 3 சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லை அனத்தியன காலமாக இருக்குது அப்படின்னா நமோ நாராயணாய மந்திரம் சொல்லி ஒரு கிரியையும் சொல்லி சமர்ப்பயாமி சொல்லணும். அப்படின்னா நமோ நாராயணாய சந்தனம் சமர்ப்பயாமி, நமோ நாராயணாய புஷ்பம் சமர்ப்பயாமி, நமோ நாராயணாய தூபம் சமர்ப்பயாமி இப்படி சொல்லி பண்ண வேண்டியது. இல்லைன்னா இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணலாம். பூசும் சாந்தன் நெஞ்சமே புனயம் கண்ணியனதுடைய சாகதம் செய்மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான மணிகலனும் என் கைகூப்புச் சீகையே ஈசன்யாலம் உண்டமுழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே அப்படிங்கிற இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி தூபம் தீபம் இதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். தூபமும் புஷ்பம் சந்தனம் சமர்ப்பிக்கணும். தீபத்துக்கு பிரத்யேகமாக இந்த ஸ்லோக இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியது. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இது முதல் திருவாந்தாதில் இருக்கிற முதல் பாசுரம். முதல்ல தமிழில் பிரபந்தம் ஆரம்பித்தது இந்த பாசுரத்தை தான். ஸோ இந்த பாசுரத்தை சொல்லி ஆரத்தி பண்ணலாம். அதே நேரத்தில் அனத்தியன காலம் வந்ததுன்னா பாசுரம் சொல்ல முடியாது. அப்போ நமோ நாராயணாய தீபம் சமர்ப்பயாமி அஷ்டாகத்தை சொல்லி தீபம் சமர்ப்பயாமி 3 வாட்டி பெருமாளுக்கு நெய்யாரத்தி, கற்பூராரத்தி இல்லை, நெய்யாரத்தி பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் மந்திர புஷ்பம் வேத விண்ணப்பங்கள்லாம் பண்ணணும். ஹரிஹி ஓம் அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதாமம் ஹரிஹி ஓம் இஷேத்வோஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தேவோ வஸ்ஸவிதா பிரார்ப்பய துஷ்டேஷ்டதமாய கர்மணே ஹரிஹி ஓம் அக்னாயாகி வீதயே கிருணானோ ஹவ்யதாதயே நிகோதா சக்தி பரிகிஷி ஹரிஹி ஓம் சன்னோ தேவி ரவிஷ்டய ஆபோ பவந்து பீதயே சம்யோரவிஸ்ரவந்து நஹ ஹரிஹி ஓம் ஓமித்யக்ரே வியாகரேத் நம இதி பச்யாத் நாராயணாயேது பரிஷ்டாத் ஓமித்யேகாக்ஷரம் ஓமித்யக்ரே வியாகரேத் நம இதி பச்யாத் நாராயணாயேது பரிஷ்டாத் ஓமித்யேகாக்ஷரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாக்ஷராணி ஏதத்வை நாராயணஸ்யாக்டாக்ஷரம் பதம் யோஹ வை நாராயணஸ்யாக்டாக்ஷரம் பதமத்யேதி அனபப்ரவஸ் சர்வமாயுரேதி விந்ததே பிராஜாபத்யம் ராஜஸ்போஷம் கௌபத்யம் ததோ அமிர்தத்வமஷ்ணுத இதி ய ஏவம் வேத இத்துபனிஷத் அதகர்மாண்யாச்சாராத்யானி கிருக்யந்தே உதயகணபூர்வபக்ஷாः புண்ணியாகேஷு கார்யாணி யஜ்ஞோபவீதினா பிரதக்ஷிணம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர்முனிபுங்கவம் இச்சாமோகி மகாபாகும் பகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் தாசமாமபி விரோச்சௌரீஹி ஷ்யமான முகாம்புஜः பீதாம்பரதஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மதமன்மதः வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிः ஆஸ்தே விஷ்ணுரசித்யாத்மா பக்தைः பாகவதைः சக சின்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடல்
என்றும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமால் கரவு கதா புனச்சங்கரதாங்க கல்பக துவசார விந்தாங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்த்தானம் அலங்கரிஷ்யதி.